வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிந்தியில் வந்து விதி, அதாவது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கட்டளை வினை சொல்லுவோம் இல்லையா, செய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை செய், இதை வா அப்படின்னு சொல்லுவோம்ல. அட்வைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதை கமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதா இருக்கட்டும், ஏதோ அறிவுரைன்னு ஏதோ பண்ணுறீங்க அப்படின்னா ஆர்டர் பண்ணுறீங்க செய்ய சொல்லி அப்படின்னு கொடுக்குறத வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், கட்டளை வினைன்னு சொல்லுவோம் இல்லையா. அது வந்து ஹிந்தியில் வந்து விதி அப்படின்னு சொல்லுவோம். விதி, இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இப்போ அதுக்கான வந்து சென்டென்ஸை பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து இது நார்மலாக, அதாவது சின்னவங்களுக்கு எப்படி சொல்லுவோம், பெரியவங்களுக்கு எப்படி மரியாதையாக சொல்லுவோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து யஹா ஆவோ அப்படின்னா என்ன அர்த்தம், கம் ஹியர். வஹா மத் ஜாவோ அப்படின்னா என்னது, அங்கே போகாத. டோன்ட் கோ தேர், அங்கே போகாத. வஹானா அங்கே, மத் ஜாவோ அப்படின்னா போகாத. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது வந்து மத்துங்கிறது வந்து அங்கே போகாத அப்படிங்கிறத வந்து நம்ம அப்படியே தமிழ்லேருந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ அதை ஹிந்திலேருந்து மாற்றிருக்கு, டோன்ட் கோ தேர் அப்படிங்கும். இது செய்யக்கூடாது அப்படிங்கிறத வஹா மத் ஜாவோ. அடுத்து ஜல்தி கரோ அப்புறம் சீக்கிரம் செய். சீக்கிரம் செய், இல்லை செய்யாத, போகாத, உட்காராத, குடிக்காத, அந்த மாதிரி சொல்கிறது இதுக்கு ரொம்ப தப்பு அப்படின்னு நம்ம அட்வைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி உள்ளதான் நம்ம இம்பரேட்டிவ் விதி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஜல்தி கரோ, சீக்கிரம் செய், ஹரியப், வேகமாக செய் அப்படிங்கிறதையும் நம்ம இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் சொல்கிறது. ஏக் பியாலா தூத் லாவோ அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு பியாலானா ஒரு கப்பு, ஒரு கப்பு பால் கொண்டு வா. பிரிங் அ கப் ஆஃப் மில்க், கொண்டு வா அப்படின்னு சொல்கிறது. இது வந்து நம்ம இதுவரை என்ன பண்ணோம் அப்படின்னா கரோ, ஜாவோ, ஆவோ, லாவோ, கொண்டு வா அப்படின்னு இதெல்லாம் சொல்கிறது என்னென்னா, இது வந்து நம்ம நார்மலாக சின்னவங்களை நம்ம சொல்கிறப்ப ஆர்டர் பண்ணி வா போ அப்படின்னு தான் சொல்லுவோம். வாங்க போங்க அப்படின்னு நம்ம நார்மல் பேச்சு வழக்கில் சொல்ல மாட்டோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி உள்ளது தான் நம்ம மேலே பார்த்தது. இப்போ இங்கே பார்க்குறது என்னென்னா மரியாதையாக சொல்கிறீங்க. ஆயியே வாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நார்மலாக ஆப் ஆயியேன்னு சொல்லலாம், தாங்கள் வாருங்கன்னு சொல்கிறது. நார்மலாக ஆயியேனா வாங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம வந்து அவங்கள வந்து பணிவாக சொல்கிற மாதிரி ப்ளீஸ் கம் அப்படின்னு சொல்கிறது. இங்கே உட்காருங்க. நம்ம இதே வந்து இவங்கள சொன்னோம் அப்படின்னா எஹாம் பைட்டோ அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து பெரியவங்களாக இருக்கிறது மரியாதையாக ரெஸ்பெக்டாக சொல்லணும்னா எஹாம் பைட்டியே அப்படின்னா இங்கே உட்காருங்கள். அப்போ நம்ம ப்ளீஸ் எடுத்துக்கணும், ப்ளீஸ் சிட் ஹியர். வெறுமனை சொன்னால் இதில் என்ன சொல்லலாம் அப்படின்னா எஹாம் பைட்டோ, ஓ சவுண்டில் வரும் எல்லாம். இது இஏ சவுண்டில் வரும். பார்த்தீங்கன்னா பைட்டியே, ஆயியே, கீஜியே, பீஜியே. ஸோ அந்த மாதிரி இஏ சவுண்டோட அந்த வெர்போட ஏ சவுண்டோட சேர்த்துக்கணும். ஸோ எஹாம் பைட்டியே அப்படின்னா ப்ளீஸ் சிட் ஹியர். எஹ் காம் கீஜியே, இந்த வேலை செய்யுங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ திஸ் ஒர்க். நம்ம என்ன சொன்னோம், எஹ் காம் கரோ அப்படின்னு சொல்லிடுவோம். இங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஜல்தி கரோ, சீக்கிரம் செய், கர் அப்படின்னா செய்கிறது. இங்கே வந்து கீஜியே, பி என்ன பண்ணுங்க, சீக்கிரம் செய்யுங்க அப்படின்னு செய்கிறது. காஃபி மத் பீஜியே, ப்ளீஸ் டோன்ட் ட்ரிங்க் காஃபி, காஃபி குடிக்காதீங்க. இங்கே நம்ம சொல்லுவோம், இங்கே சொல்கிறப்ப எப்படி சொல்லலாம், இங்கேனா காஃபி மத் பிஓ, ஓ சவுண்டில் வரணும் இல்லையா. ஸோ பிஓ, இந்த ஜாவோ இது மாதிரி குடிக்கிறதுக்கு பிஓ அப்படிங்கிறத இங்கே பிஜிஏ அப்படின்னா காஃபி மத் பிஜி, அப்போ குடிக்காதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு 4 வந்து என்னென்னா நம்ம ரெஸ்பெக்டாக இல்லாமல் நார்மலாக பேசுகிறது, நம்மளோட சின்னவங்களை அது மாதிரி பேசுகிறதுக்கு வந்து ஓ சவுண்டில் வெர்போட சேர்த்துக்கணும். இதே பெரியவங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க இஏஏ சவுண்டில் சேர்த்து சொல்லணும். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இம்பரேட்டிவ் விதி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதையும் நம்ம வந்து என்னென்ன சின்ன என்ன வேர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம வந்து அந்த வெர்பு இருக்கு இல்லையா, அந்த வெர்பை வந்து எப்படி வந்து நம்ம நார்மலாக பேசுகிறதுக்கும் மரியாதையாக ரெஸ்பெக்டாக பேசுகிறதுக்கும் எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். தூ அப்படின்னா நீங்கள் சொல்கிறது தும். அடுத்து ஆப், அவங்க மரியாதை சொல்கிறப்போ ஆப். இதே ஜானா போகிறது, அதுக்கு வந்து ஜாவோ சவுண்டு. அடுத்து ஜாயியே. இப்போ கானா சாப்பிட்றது, ஈட். இதை வந்து காவோ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறது. காயினா சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்கிறது. பட் அப்படின்னா படி, அது ஓ சவுண்டில் நல்லா வச்சுக்கோங்க, எல்லாமே ஓ சவுண்டில் வரும். இது படோ, இது படியே, படிங்கள். லிக் அப்படின்னா எழுதுறது, லிக்கோ, லிக்கியே. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்ததில் என்ன பண்ணணும்னா ஆவோ, ஜாவோ, பிஓ, கரோ அப்படின்னு லாவோ எல்லாம் கொண்டு வான்னு சொன்னோம். அதே மாதிரி இதில் வேறு ஜாவோ, காவோ, படோ, லிக்கோ. இதை பார்த்தீங்கன்னா ஜாயியே, காயியே, படியே, லிக்கியே. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து என்னென்னா ரெஸ்பெக்டாக உள்ளதுக்கும் இதுக்கும் பண்ணணும் இம்பரேட்டிவ் விதி நான் வச்சுக்கோங்க. இம்பரேட்டிவ் சென்டென்ஸை வந்து நம்ம ஹிந்தியில் விதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து இந்த வேறு சென்டென்ஸ் எப்படி மாற்றுறது, அது சிலது வந்து நீங்களே செஞ்சு பார்க்குறது எப்படி, அதை நான் ஒரு கொஸ்டின்ஸ்லாம் சொன்னால் அதை நீங்கள் மாற்றுறது எப்படி, அதுக்கான ஆன்சரை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லே அப்படின்னா எடுக்கிறதுன்னு அர்த்தம், டேக். இது வந்து வெர்பு. இப்போ இதை வந்து எப்படி எழுதலாம்? லேவை யூஸ் பண்ணி நீ வந்து எடு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா நார்மலாக அவங்க தும்னா தும் லோ, ஓ சவுண்டு நான் வச்சுக்கோங்க, அதை வச்சு நம்ம எழுதிடலாம். ஒரு 10 வெர்பு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். அப்போ ஆப் லீஜியே எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்கடுத்து தே அப்படின்னா கிவ், கொடுக்கறது. தும் தோ கொடு, ஆப் தீஜியே கொடுங்கள். அடுத்து பி, இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ட்ரிங்க். தும் பீவோ, அதே நீங்கள் வந்து பிஜிஏ. அடுத்து கர்னா டூ, ஏற்கனவே பார்த்தோம், அது தும் கரோ கீஜியே. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மாற்றணும். ஸோ ஒவ்வொரு நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா இந்த மாதிரி உள்ளதை வந்து நிறைய வெர்பை எடுத்துக்கிட்டு அது வந்து ஓ சவுண்டில் எப்படி இதெல்லாம் எப்படி மாற்றுறது, அப்புறம் இஏ சவுண்டில் எப்படி மாற்றுறதுன்னு எழுதிட்டாலே நம்ம எல்லாமே ஈஸியாக இம்பரேட்டிவ் சென்டென்ஸாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாத்தையும் நம்ம சொல்லி பார்க்கலாம். அடுத்து கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேர்டில் வந்து என்னென்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கல், தும், மேரா கர், ஆவோ. அப்படின்னா கல்னா என்ன? கல்லுக்கு வந்து 2 இதை சொல்லுவோம், என்னென்னா நேற்று இன்னைக்கு. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா கல் தும் மேரா கர், அப்படின்னா நீ எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ வந்து நிச்சயம் ஃப்யூச்சராக இருக்கும். ஸோ இது வந்து நாளைக்குன்னு அர்த்தம். கல் தும் மேரா கர் ஆவோ, நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வா. வா அப்படிங்கிறது நம்ம என்ன வரலாம் படித்து பார்க்குறப்ப கல் தும் மேரா கர் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வா அப்படி தான் சொல்லுவோம். ஸோ ஆவோ. ஏக் தமாஷா ஜரூர் தேக்கோ, இந்த காட்சி, இந்த வேடிக்கை பார்க்குற தமாஷா தான், இதை வந்து நீ நிச்சயம் பார்க்கணும் அப்படிங்கிற ஜரூர் தேக்கோ. ஆப் ஆஜ் வஹா ஜாயியே, அப்போ ஆப் வந்திருக்கு, ஸோ மரியாதைக்கு சொல்கிறாங்க. அப்போ நீ வந்து ஆப் ஆஜ் வஹா வஹா அங்கே வாருங்கள் அப்படின்னா ஜாயியே, இல்லாட்டி போங்கள். ஆயியேனா வாங்கன்னு சொல்லலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப் ஆஜ் வஹா அங்கே போங்க, அப்போ ஜாயியே. இதே வந்து ஆபாஜ் எஹா அப்படின்னா இங்கே வாங்க அப்படிங்கிறப்ப ஆயியேன்னு சொல்லலாம். இங்கே வந்து வஹா அங்கே போங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏஹ் காம் மத் கரோ, இந்த வேலையை செய்யாத. இதே வந்து பெரியவங்க இருந்தாச்சுன்னா மத் கீஜியே அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அடுத்து ஆப் தோடா தூது பீஜியே, நீங்கள் கொஞ்சம் பால் குடிங்க. ஏஹ் கலம் மத்துலோ, இந்த பேனாவை எடுக்காதீங்க. மத்துலோனா எடுக்காதீங்க அப்படின்னு அர்த்தம். ஆப் முஜே ஹிந்தி சிக்காயே, நீங்கள் எனக்கு ஹிந்தி சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப் முஜே, நீங்கள் தாங்கள் எனக்கு ஹிந்தி சிக்காயே. ஜல்தி ஆயியே அப்படின்னா சீக்கிரம் வாருங்க. தேர் மத் கீஜியே, தேர் மத் அப்படின்னா லேட் ஆக்காதீங்க, சீக்கிரம் வாருங்க அப்படின்னு அவங்க மரியாதை சொல்கிறதுக்கு ஜல்தி ஆயியே. தேர் மத் கீஜியே, லேட் ஆக்காதீங்க. ரோஜ் சபேரே ஜல்தி உட்டோ, டெய்லி நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ நம்ம டெய்லி சொல்லுவோம் இல்லையா, இப்போ டெய்லி பல்லு விளக்கணும், இது பண்ணணும் அப்படிங்கிறது இம்பரேட்டிவ் சொல்கிறது. ஸோ ஒரு கட்டாயமாக ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது நம்ம சொல்கிற விஷயமா இருந்துச்சு. ரெகுலராக நடக்கிற விஷயத்த கட்டாயமாக செய்யணும்னு சொல்கிறத வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் சொல்லலாம். ஸோ ரோஜ் சபேரே ஜல்தி உட்டோ, காலையில் என்ன பண்ணணும்? தினமும் ரோஜ் காலையில் சீக்கிரம் எந்திரிக்க வேண்டும். அப்போ ஜென்ரலாக சொல்கிற ஒரு கட்டாயமான இதை கூட சொல்லலாம். ஆப் ஏக் கிதாப் மத் தீஜியே, என்ன பண்ணாதீங்க, எனக்கு இந்த புத்தகம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த சென்டென்ஸில் வந்து நீங்கள் வந்து அந்த சென்டென்ஸை படித்து பார்த்தாலே இப்போ ஆப் வந்திருக்கு, என்ன போடணும் அப்படின்னு நார்மலாக சொல்கிறாங்கன்னா, அப்போ வந்து அந்த சென்டென்ஸை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுறது, அட்வைஸ் பண்ணுறதோ இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதோ அந்த மாதிரி உள்ள சென்டென்ஸுக்கு வந்து இந்த மாதிரி நார்மலாக பேசுகிறவங்களுக்கு யங்கராக இருக்காங்க, இல்லை நம்மளோட சின்னவங்களாக இருக்காங்கன்னா அப்போ ஓன் சவுண்டில் அந்த வெர்போட சேர்க்கணும். அதே வந்து பெரிய இதாக இருக்காங்கன்னா இஏஏ சவுண்டோட அந்த வெர்பை வந்து இஏ சவுண்டோட சேர்த்துக்கணும். ஸோ இதுதான் உங்களுக்கு. இதே நான் வந்து இப்போ இங்கிலீஷ் சென்டென்ஸை கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு அதை மாற்ற தெரியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ கொடுக்குறேன். இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக எல்லா வெர்ப்லையும் எழுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.